போன வீடியோவில் ஜிஎஸ்டியை பற்றின ஒரு ரூமர் பார்த்தோம். அதில் வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவே 2000 ரூபாய் செலவு பண்ணாக்கா உடனே ஜிஎஸ்டி 18% அப்படின்லாம் போட்டிருந்தாங்க. அதை நான் பற்றி பேசணும். அது சரி கிடையாதுங்கிறத பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லியிருந்தோம். அந்த விளக்கம் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே இன்னொரு ரூமர் வந்திருக்கு. அதாவது இந்த ரூமர் எதை பற்றி அப்படின்னா பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டை பற்றி. நம்ம ஏற்கனவே பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டுனா என்ன, அதை பற்றி என்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். இது என்ன ரூமர் அப்படின்னா கவர்மெண்ட் வந்து சமீபத்தில், அதாவது மத்திய அரசு பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு வந்து மத்திய அரசு தான் கையாளுது. எல்லா நேஷனலைஸ் பேங்க் மற்ற பிரைவேட் பேங்க் பல பேங்க் மூலமா அது கையாளுது. போஸ்ட் ஆஃபீஸ்லயும் அது இருக்கு அந்த இது அப்படின்னு தெரிய வருது நமக்கு. இங்க என்ன ஆகுது அப்படின்னா மத்திய அரசு வந்து ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி, ஒரு 2-3 நாள்ல ஒரு வாரம் இருக்கும், ஒரு சர்க்குலர் விட்டாங்க. அந்த சர்க்குலர் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா சில விதமான பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அக்கௌண்ட் வந்து முடக்கப்படும், அதாவது ஃபிளாக் பண்ணப்படும். ஃபிளாக்னாக்க அதை குறித்து வச்சு அந்த அக்கௌண்ட் ஹோல்டருக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு வந்து இதை ரெகுலரைஸ் பண்ண, இது இர்ரெகுலர் பிபிஎஃப் அக்கௌண்ட், பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட்ல இர்ரெகுலர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்றதுக்காக. அதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னாக்க நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா தங்கிட்ட நிறைய பணம் இருக்கு, இது வந்து இந்த பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட்ல வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த வீடியோ படி EEE சிஸ்டம், அதாவது எக்ஸாம்ட். ஃபர்ஸ்ட் தர நீங்க பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட்ல பணம் போடும்போது டாக்ஸ் எக்ஸம்ஷன் 1.5 லட்சம் ரூபாய் கிடைக்குது. அடுத்ததா அதுல சேரக்கூடிய வருஷம் சேரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அதுவும் எக்ஸம்டட், டாக்ஸ் கிடையாது அதுக்கு. கடைசியா நீங்க உங்களுடைய முதலீடு பிளஸ் அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையும் திருப்பி வாங்கும்போது, மெச்சூரிட்டியில வாங்கும்போது அதுக்கும் டாக்ஸ் கிடையாது. அதையும் நம்ம பார்த்தோம். இதை வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட்ல வந்து அந்த கடைசியில வித்ட்ரா பண்ணும்போது டாக்ஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. இல்ல அட்லீஸ்ட் இன்ட்ரெஸ்டையாவது டாக்ஸ் பண்ணணும்லாம் சொல்லியிருந்தாங்க. நல்ல வேளை அது தப்பிச்சிடுச்சு. இப்போ அதான் வந்து அதை மாற்ற மாட்டோம்னு அஷ்யூரன்ஸ் கொடுத்துருக்காங்க மத்திய அரசுல. இப்போ இதுல வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா அந்த வீடியோல நான் சொன்ன மாதிரி ஒரு மைனர் கூட, உங்களுடைய குழந்தைகள் கூட 18 வயசுக்கு முன்னாடி இருந்தனா அவங்களும் பிபிஎஃப் அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம். ஆனா கார்டியன் வந்து இருக்கணும் அப்படிங்கிறது. இப்ப என்ன செஞ்சிருக்காங்கன்னா குழந்தைகள் பேர்ல அம்மாவை ஒரு கார்டியனா போடுறது, அப்பாவை ஒரு கார்டியனா போடுறது, இந்த மாதிரி மல்டிபிள் அக்கவுண்ட்ஸ், பல அக்கவுண்ட்டை ஒரே குழந்தை பேர்ல ஓபன் பண்ணியிருக்காங்க மக்கள். இதனால என்ன ஆகுது அப்படின்னா 1.5 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு டாக்ஸ் பெனிஃபிட், அதுக்கப்புறம் வந்து இன்ட்ரெஸ்ட்டுக்கான டாக்ஸ் கிடையாது, அதுக்கப்புறம் வித்ட்ரா பண்ணும்போது டாக்ஸ் கிடையாது. ஆக ஒரு நபர் வந்து 1.5 லட்சம் ரூபாய் 15 வருஷத்துக்கு போட்டாங்க அப்படின்னாக்க 22.5 lakhs வரும். அதை தவிர அதில் இன்ட்ரெஸ்ட்லாம் வரும். கிட்டத்தட்ட ஒரு 40 to 48 லட்சம் வரும். அது அப்படியே டாக்ஸ் இல்லாமல் ஒரு குழந்தையில இருக்கிற தாயார் எடுத்துப்பாங்க. அதே குழந்தை மேலே திருப்பி அதே மாதிரி ஒரு 42 லட்சத்தை டாக்ஸ் இல்லாமல் அப்பா எடுத்துப்பாரு. அந்த மாதிரி 4-5 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க. 2 குழந்தை இருந்தால் 4 அக்கௌண்ட், 3 குழந்தை இருந்தால் 6 அக்கௌண்ட், இந்த மாதிரிலாம் செஞ்சிருக்காங்க. அது வந்து இர்ரெகுலர். ஒரு குழந்தை மேலே ஒரே ஒரு அக்கௌண்ட் தான் இருக்க முடியும். உங்க வீட்டில் 3 குழந்தைங்கன்னா 3க்கும் உண்டு, 3 பேர்லையும் பிபிஎஃப் அக்கௌண்ட் ஆரம்பிக்க முடியும். ஆனால் இது வந்து ஒரு குழந்தைக்கு ஒரு, அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? பாவம், தன்னுடைய அம்மா அப்பா இந்த மாதிரி செய்யறாங்க, கவர்மெண்ட்டை ஏமாத்துறாங்கன்றது அவங்களுக்கு தெரிய போறது கிடையாது. ஆக மொத்தம் அதுக்கான சர்க்குலர் ஒன்று. இந்த மாதிரி இர்ரெகுலரிட்டிஸ், முறைகேடான பிபிஎஃப் அக்கௌண்ட்டை வச்சிருக்கிறது, அதை பற்றின சர்க்குலர் அது. ஓகே, இதில் வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா இது ஒரு பாயிண்ட் பார்த்தோம். அடுத்தது என்ன பண்ணுறாங்கன்னா சில பேர் வந்து அம்மா அப்பா அப்புறம் தாத்தா பாட்டி 4 அக்கௌண்ட் ஒரே குழந்தை மேலே போட்டுருவாங்க. கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து கார்டியன் கிடையாது. அதை நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. ஃபாதர் மதர், அம்மா அப்பா இவங்க மட்டும்தான் கார்டியன்ஸ். தாத்தா பாட்டி எல்லாம் கார்டியன் கிடையாது. ஆனா என்ன ப்ரொவிஷன் இருக்கு அப்படின்னா தாத்தாவோ பாட்டியோ அந்த 1.5 லட்சம் ரூபாய் ஒரு கிஃப்ட் படி அந்த குழந்தைக்கு கொடுக்கலாம். அதுல தப்பு கிடையாது. அது கிஃப்ட் ஆக்ட் படி வந்துடும், அது பிரச்சனை கிடையாது. ஆனா அக்கௌண்ட்னு வரும்போது, பிபிஎஃப் அக்கௌண்ட்னு வரும்போது தாத்தாவோ இல்ல பாட்டியோ கார்டியனா இருக்க முடியாது அப்படிங்கிறது. அந்த மாதிரி இருக்கிற அக்கௌண்ட் எல்லாம் ஃபிளாக் பண்றோம்னா அவங்கள கூப்பிடுவாங்க, முடக்கி வச்சுட்டு அவங்களை கூப்பிட்டு எல்லாம் இது பண்ணி, அந்த மாதிரி இருந்தால் அந்த மேலே பீனல் ஆக்ஷன் எடுக்கப்படும். இது செய்யக்கூடாது, அதை செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை தவிர சில பேர் வந்து தாங்களே வந்து இந்த பேங்க்ல ஒரு அக்கௌண்ட், இன்னொரு பேங்க்ல ஒரு அக்கௌண்ட், அந்த மாதிரிலாம் வச்சிருக்காங்க. அதையும் கண்டுபிடிச்சு இது பண்ண போகும். அதுதான் இந்த சர்க்குலர் பற்றி வந்தது இது. ஸோ அதே மாதிரி என்ஆர்ஐஸும் இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலான்னு நம்ம பார்த்துருக்கோம். அவங்களுக்கான அந்த 15 வருஷம் தான் ரெஸ்ட்ரிக்ஷன் பார்த்தோம். ஆக மொத்தம் அவங்க அது மாதிரி இல்லீகலாக அதை வந்து சட்டத்துக்கு புறம்பாக அதை கண்டினியூ பண்றது செல்லாதுன்னு அதையும் சொல்லியிருக்காங்க. இதுதான் அந்த சர்க்குலரை பத்தி வந்தது. இப்ப உடனே என்ன பண்ணிட்டாங்க, வழக்கம் போல சமூக வலைதளங்கள் மற்றும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியால சில பேர் வந்து பிபிஎஃப் அக்கவுண்ட்ஸ் ஆர் ஃபிளாக்டு அப்படின்னு போட்டாங்க. எதுக்காக, யாருக்கு, அதை பத்தி விவரம் போடவே இல்லை. இதுக்கு என்ன பண்ணணும்? எல்லாரும் நீங்க யோசிச்சு பாருங்க. செய்தி ஊடகங்கள் வந்து உண்மையான செய்தியை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறத விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு மொட்டையா மத்திய அரசு மேல ஒரு சந்தேக கண் வரா மாதிரி, எப்படி வந்து இந்த ஜிஎஸ்டியை நான் சொன்னேனோ
அதே மாதிரி தான் 2000 ரூபாய்க்கு மேலே 18%, 2000 ரூபாய்க்கு 18% போட்டு தள்ளிட்டாங்க எல்லாருமே. யாருமே அதுக்கு கீழே வந்து எதில் டேக்ஸ் அப்படிங்கிறத சொல்லவே இல்லை. அதே மாதிரி இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட் முடக்கப்படும் அப்படின்னு சொன்னது வந்து யாருடைய முடக்கப்படும், முறைகேடாக செயல்பட்டவர்கள் ஒரு வார்த்தை கூட சேர்க்காம இந்த மாதிரி ஒரு ரூமரை கிளப்பி விட்டு மத்திய அரசு மேல ஒரு பழியை சுமத்துறது, அது மேல ஒரு வெறுப்பு வர வைக்கிறது, இந்த மாதிரி இருக்கு. இதனாலதான் நான் பலதரம் உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். எந்த செய்தியுமே கொஞ்சம் உள்ள பூந்து பார்த்து உடனடியாக நம்பாம, உணர்ச்சிகளால உடனடியாக நம்பாம கொஞ்சம் பொறுத்து ஆராய்ந்து பார்த்து அது மாதிரி செய்யுங்க. உங்க கருத்துக்களை பதிவிடவும். நன்றி, வணக்கம். வணக்கம் டிஎம் வியூவர்ஸ். உங்களுக்கு நம்ம டிஎம் கண்டென்ட் பிடிச்சிருந்தா இங்க ஷோ ஆகிற சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் கிளிக் செய்து உங்கள் விருப்பப்படி ஹானர் பண்ணலாம். நன்றி.